என்னப்பா திடீர்னு வந்து இப்படி கேக்குற? எல்லாம் ஒரு காரணமா தான் தாத்தா. நான் கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்றேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப சொல்லுங்க, காவேரிக்கு என்னாச்சு? விஜய், நீ என்னப்பா புதுசா வந்து கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? காவேரிக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டான்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னமே விஜய். அப்படியா தாத்தா? காவேரி நிஜமாவே இறந்துட்டாளா? விஜய், அவ இறந்து 5 வருஷம் ஆகுதுடா. இப்ப வந்து எங்க கிட்ட அவ இறந்துட்டாளான்னு கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? தாத்தா, நீங்க சொல்லுங்க, உண்மையாவே காவேரி இறந்துட்டாளா? ஆமா, ஆக்சிடென்ட் நடந்தப்போ உன்னை விட காவேரிக்கு பலமா அடிபட்டு இருந்துச்சு. அதனால குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. காவேரியை காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் சொல்றதாக நான் உங்ககிட்ட சொன்னேன். தாத்தா ப்ளீஸ், 2 நாளா எதையோ யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு உண்மை என்னன்றத என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. விஜய், நாங்க ஏன்ப்பா அவங்ககிட்ட பொய் சொல்ல போறோம்? நடந்ததானே சொன்னோம். இதுல என்ன உண்மை தெரியும் உனக்கு? காவேரி இறந்துட்டதுனால தானப்பா குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்துட்டு அந்த குடும்பம் வீட்டை விட்டு போனாங்க. இதுல என்ன உனக்கு திடீர் குழப்பம்? ஓ, நீங்க சொல்ற மாதிரி காவேரி இறந்துட்டான்னா அப்ப இது யாரு? இது நான் நேத்து அம்மாவோட ஸ்கூல்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோ. எங்களுக்கே தெரியாம காவேரி அங்க இருந்தது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. குழந்தை எத்தனை நாளா கிளாஸ் மிஸ் பத்தி பேசிட்டு இருந்தால, அவ கிளாஸ் மிஸ் வேற யாரும் இல்ல, காவேரி தான். அது காவேரி தாங்கிறத ஸ்கூலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காவேரி வீட்டுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ நீ காவேரியை நேர்ல பாத்தியா? சித்தி, நேர்ல பாத்துட்டியான்னா? அப்பா அவ இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? காவேரி இறந்துட்டா அவ குடும்பம் மறுபடியும் கொடைக்கானலுக்கே போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப இந்த ஊர்ல என்ன பண்றாங்க அவங்க? காவேரி ஏன் என்னையும் என் குழந்தையும் பிரிஞ்சிருக்கணும்? தாத்தா, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. இதெல்லாம் நான் காவேரி கிட்டே கூட நேரடியா கேட்டிருப்பேன். ஆனா நான் போன நேரம் அவ அங்க இல்ல.
சொல்லுங்க தாத்தா, காவேரி உயிரோட இருக்கிறப்போ எதுக்காக அவ இறந்துட்டதா சொன்னீங்க? ஏன் அவ என்னையும் குழந்தையும் பிரிஞ்சிருக்கணும்? அப்போ அவ உயிரோட இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சும் ஏன் தாத்தா அதை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? எதுக்காக என்கிட்டயே போய் சொன்னீங்க? விஜய், நீ வேற யாரையோ பார்த்துட்டு அது நம்ம காவேரி நினைச்சிட்டு இருக்க. ஏன் காவேரி யாருன்னு எனக்கு தெரியாதா சித்தப்பா? நீங்க சொல்ற மாதிரி அது வேற யாரெல்லாம் இல்ல, அது ஏன் காவேரி தான். அது எப்படிப்பா நீ நேர்ல பார்க்காமலே சொல்ற? இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்கா இருந்தாலும் நீ காவேரியை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவதான் உயிரோட இல்லையே. அப்புறம் எப்படி இந்த வீடியோல காவேரி வந்தா? அது காவேரியான்னு உனக்கு தெரியுமா? உலகத்துல ஒரே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி காவேரி மாதிரியோ நீ வேற யாரையோ பார்த்திருக்க, அவ்வளவுதான். அப்புறம் ஏன் சித்தி அவளை நீ நேர்ல பாத்தியான்னு கேட்டாங்க? அது நீ காவேரியை பார்க்கறது வாய்ப்பு இல்ல, இருந்தும் நீ பார்த்த மாதிரி சொல்றியன்னு ஒரு சந்தேகத்துல கேட்டா. என்ன ராதா? ஆமாங்க, உயிரோடவே இல்லாதவளை பத்தி நீ திடீர்னு இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறியே, அதான் எனக்கு ஒன்னும். திரும்ப திரும்ப காவேரி உயிரோட இல்லைன்னு சொல்லாதீங்க சித்தி. நீங்க எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க. விஜய், நாங்க எதுக்கு உங்ககிட்ட மறைக்க போறோம்? இத பாரு, நீ சொல்ற மாதிரி காவேரி உயிரோட இருந்திருந்தா அவ எதுக்கு உன்னையும் குழந்தைய விட்டுட்டு போனோம்? அவ உன் கூடவே இருந்திருக்க மாட்டாளா? அதத்தான் நானும் கேக்குறேன். காவேரி ஏன் என்னை என் குழந்தைய விட்டுட்டு போனோம்? இத்தனை வருஷமா அவ ஏன் எங்களை பார்க்க வரல? ஏன்னா அவ உயிரோட இல்ல. இல்ல இல்ல, அது போய் அதை நான் நம்ப மாட்டேன். விஜய், நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. நீ சொல்ற மாதிரி காவேரி உயிரோடவே இருந்திருந்தா அவ உன்னை தேடி வந்திருக்க மாட்டாளா? அவ தேடி வர்றதுக்கு நம்ம யாருமே பழைய வீட்டுல இல்லையே. நாம தான் மொத்தமா ஊரை காலி பண்ணிட்டு இங்கெல்ல வந்திருக்கோம். ஒருவேளை நீங்க போய் சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். காவேரி திரும்ப என்ன தேடி வந்துருவான் தான் என்ன என் குழந்தை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய். இத பாருப்பா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து காவேரியை பத்தி நினைச்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்த. அதான் வேற இடம் மாதிரி இருந்தாலும் உன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேனு தான் நாம இங்க வந்தோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்ல. தாத்தா, இதுக்கு மேலேயும் உங்களால என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்க முடியாது. ஆதாரப்பூர்வமா காவேரி வீடியோ